எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கம் கடந்த சில நாட்களாகவே அதனோட வரலாற்று உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. அதனோட விலைங்கிறது பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இப்போ எல்லாருக்கும் தோன்ற ஒரே கொஸ்டின், தங்கம் இப்போ வாங்கலாமா இல்லை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் தங்கம் எப்படி இருக்க போகுது, இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 1 month பிஃபோர் நம்ம தங்கம் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். மார்ச் 8 நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, 22 கேரட் 1 கிராம் அன்னைக்கு ரேட்டுக்கு 6105 ரூபா இருந்தது. 24 கேரட் கோல்டு 1 கிராம் வந்துட்டு 6660 ரூபா இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 22 கேரட் கோல்டு 1 கிராம் வந்துட்டு 6706 ரூபா இருக்குது. 24 கேரட் 1 கிராம் கோல்டு வந்துட்டு 7315 ரூபா இருக்குது. ஸோ ஒரு கிராமுக்கு 600 ரூபா வித்தின் 1 மந்தில் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சவரன் கோல்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 8 22 கேரட்டு 48,840 ரூபா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண அன்றைக்கி நீங்கள் வாங்கியிருந்தா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 53,468 ரூபா, அரௌண்ட் ஒரு சவரனுக்கு 4,800 ரூபா ஒரே மாதத்தில் ஏறி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ப்ரைஸ் இன்னும் ஏறிட்டே இருக்குமா இறங்குமாங்கிறத நம்ம சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா USD கோல்டு டாலர் இண்டெக்ஸு நம்ம பேசும்போது 2150 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் க்ளோசிங் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 2360 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் 200 புள்ளி ரீச் ஆகிருக்கு. 10% கோல்டு நம்ம பார்த்த இடத்துலேருந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் 2070ங்கிற பாயிண்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் கோல்டுக்கு. அப்போது 2350லேருந்து 1% 2% இல்லை 5% கரெக்ஷன் வராங்க அப்படின்னா, கரெக்ஷன் வராமல் அதுக்கப்புறம் நேராகவே போயிட்டுருக்குமா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இல்லை கரெக்ஷன் இவ்வளோ தான் வருங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அப் ட்ரெண்டு திரும்பிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு சார்ட்டில் தெளிவாக தெரியுது. பட் அது கரெக்ஷன் வந்துட்டு போகுமா இல்லை நேராக இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குமாங்கிறது யாராலையும் 100% ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ வாய்ப்பு கரெக்ஷன் கிடச்சிதுன்னா பெட்டர், நம்ம திரும்பவும் அக்குமுலேட் பண்ணலாம். 2-3% கரெக்ஷன் ஆச்சுன்னா கட்டாயமாக திரும்பவும் அங்கேருந்து ஒரு ராலி ஸ்டார்ட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும். கோல்டு ஆல்ரெடி ஒரு சவரன் 53,000 கிராஸ் பண்ணிடுச்சு. அதாவது ஜிஎஸ்டி டேக்ஸ் வேஸ்டேஜ்லாம் பண்ணோன்னா 55,000 கிராஸ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறமும் கோல்டு உயர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஒருவேளை இந்த இடத்துலேயே ஸ்டாண்டர்டாக இன்னும் சில வருடங்களுக்கு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். வழக்கமாகவே கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 முக்கியமான காரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வைடு எங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி நிலவுதுன்னா கட்டாயமாக கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். அது கோவிட், சுனாமி இல்லை யுக்ரைன் வார் அந்த மாதிரி எதனா ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா கட்டாயமாக கோல்டு அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம பங்கு சந்தை எப்போல்லாம் வீழ்ச்சி வருதோ அப்போல்லாம் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். பங்கு சந்தையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்கே மாறும்னா கோல்டுக்கு மாறும். ஸோ இந்த 2 விஷயம் மேஜராக கோல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசனாக இருக்கும். இப்போ ஒரு 3வது விஷயமும் நமக்கு இருக்குது. அதாவது கோல்டு அதனோட சார்ட் பேட்டர்னில் அதனோட ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்று உச்சத்தை உடச்சிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ எப்பயுமே அவனோட ஹால் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோன்னா கோல்டு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி ஒரு 10% தான் மூவ் ஆயிருக்கு. இன்னும் 10% மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு லோக்சபா எலெக்ஷன்லாம் வரதுனால மார்க்கெட் பங்குச்சந்தையும் பயங்கரமான உச்சத்தில் இருக்குது. எப்போ வேணால் கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது. அப்படி பங்குச்சந்தை கரெக்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா அப்பயும் கோல்டு ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போல்லாம் நமக்கு இதுக்கப்புறம் 1, 2, 3, 4% கோல்டு இறங்கி கரெக்ஷன் வருது குறையுது அப்படின்னா கட்டாயமாக நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய வியூ. தங்கத்தோட விலை ஒரு சவரனுக்கு 53,000க்கு மேலே இருந்தாலும் பங்கு சந்தையில் கோல்டு பீஸ் வழியாக நீங்கள் வெறும் 60 ரூபாய்க்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி மார்ச் மாதம் இந்த கோல்டு பீஸு 55 ரூபா க்ளோஸ் வச்சுருந்தப்போ பேசியிருந்தோம். ஸோ அப்போ இதனோட ஆல் டைம் ஹையான 52லேருந்து 55 க்ளோசிங் இருந்தது. ஸோ அங்கேருந்து இது ஒரு 10% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம். அங்கேருந்து 60 ரூபா மூவ் ஆகிட்டாங்க. நம்ம சொன்ன 10% ஒரு மாதத்துலேயே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்னா, இந்த 52 ரூபாங்கிறது இதனோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே மேலேருந்து அவங்க ஒரு 2-3% கரெக்ஷன் கோல்டு இறங்குறப்ப இவங்களும் கட்டாயம் இறங்குவாங்க. ஒரு வேளை கோல்டு இறங்கலைன்னா இவங்களும் இறங்காமல் அப்ட்ரெண்ட்லேயே இருப்பாங்க. 60 ரூபாங்கிறது ஒரு 2-3% குறைஞ்சி 58, 57 இந்த மாதிரி ப்ரைஸில் வரும்போது திரும்பவும் இந்த கோல்டு பீஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 10% திரும்பவும் ரேலி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் இதுபோல் சரியான மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் கோவிந்தராஜ், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர், finplanningforyou@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். புது வியூவர்ஸ்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.